இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வெளிநாட்டு ஊழியர்களுக்கான இபிஎஃப் பங்களிப்பு 2 விழுக்காடாக இருக்க வேண்டும். பிரதமர் அன்வார். வெளிநாட்டு ஊழியர்களுக்கான இபிஎஃப் பங்களிப்பு 2 விழுக்காடாக இருக்க வேண்டும் என்பதோடு அவை அவசியம் அமல்படுத்தப்பட வேண்டும் என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். தொடக்கத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான இபிஎஃப் தொகையை அமைச்சரவை 12 விழுக்காடாக பரிந்துரை செய்தது. எனினும் வாணிக தொழில்துறையின் ஆலோசனைகளை பரிசீலித்த பின் அவர்களுக்கான இபிஎஃப் தொகை 2 விழுக்காடாக இருக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டதாக நிதி அமைச்சருமான அன்வார் கூறினார். நிலைமை சீரான பின்னர் இந்த தொகை 4 விழுக்காடாக அதிகரிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு 2 விழுக்காடு தொகை நிலைநிறுத்தப்படும் என சீன வர்த்தக கூட்டமைப்பின் ஏற்பாட்டிலான சீன புத்தாண்டு தின கொண்டாட்டத்தில் உரையாற்றிய போது அன்வார் தெரிவித்தார். இதனிடையே நிரந்தர குடியிருப்பு தகுதி அல்லாத வெளிநாட்டு பணியாளர்களுக்கான முன்மொழியப்பட்ட கட்டாய இபிஎஃப் பங்களிப்பை மறுபரிசீலனை செய்யும்படி இதற்கு முன் சீன வாணிக தொழில் சம்மேளனத்தின் தலைவர் டத்தோ எங் யி பெங் அரசாங்கத்திற்கு வலியுறுத்தினார். தற்போதைய சவாலான வர்த்தக சூழலில் ஏற்கனவே அதிகரித்து வரும் செலவினங்களுடன் போராடும் முதலாளிகளுக்கு இந்த நடவடிக்கை கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். தமிழர்களின் பொங்கல் திருநாள் சமய சார்பற்ற திருவிழாவாகும். சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் பெருமிதம். தமிழர்களின் பண்பாட்டு விழாவாக பொங்கல் இருந்தாலும் உலகம் முழுவதும் சேர்ந்த பல இன மற்றும் பல்வேறு சமயத்தை சேர்ந்தவர்களும் இந்த திருநாளை கொண்டாடி மகிழ்கின்றனர். மலேசியா உட்பட உலகில் பல நாடுகளை சேர்ந்த மக்கள் பொங்கல் திருநாளை கொண்டாடி வருவது மகிழ்ச்சியை அளிப்பதாக பினாங்கு பாகண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் தெரிவித்தார். அதுவும் மலேசியாவில் பல இடங்களில் நடைபெறும் பொங்கல் திருவிழா தமிழர்களின் பண்பாட்டு செழுமைகளை உறுதிப்படுத்துவதாக படவத் டத்தோ ஹாஜி அகமத் பட்டாவி மண்டபத்தில் நடைபெற்ற பினாங் மலேசிய திராவிட கழகம் மற்றும் தேசிய மலேசிய திராவிட கழகம் இணைந்து ஏற்பாடு செய்த தமிழர் புத்தாண்டு பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது குமரன் கூறினார். மலேசிய திராவிட கழகம் தலைவர் டத்தோ அண்ணாமலை ஆண்டுதோறும் தனது குழுவினருடன் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து வந்தார். அவரின் மறைவு மற்றும் அதன் தாக்கத்தை நாம் உணர்கிறோம். எனினும் அவரின் கனவை வழிமொழிந்து பொங்கல் விழாவை சிறப்பாக நடத்தி வரும் குழுவினருக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக தொழிலதிபர் டத்தோ மரியதாஸ் கோபால் தெரிவித்தார். மின் கட்டணம் நிச்சயம் உயரும், ஆனால் 14% வரை போகாது. பிரதமர் தகவல். தீபகற்ப மலேசியாவில் வரும் ஜூலை தொடங்கி மின்சார கட்டணம் 14 விழுக்காடு அதிகரிக்கவிருப்பதாக கூறப்படுவதை பிரதமர் மறுத்துள்ளார். எனினும் மறு ஆய்வுக்கு பிறகு அக்கட்டணம் நிச்சயம் உயரும் என்பதை மறுப்பதற்கில்லை என டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மின் உற்பத்தி திறன் மற்றும் விலைகளின் அடிப்படையில் மின்சார கட்டண உயர்வு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது என்றார் அவர். ஆனால் வெளியில் கூறப்படுவது போல் 14 விழுக்காடு வரை உயர்வு இருக்காது என்றார் அவர். மறு ஆய்வின் போது பல்வேறு தரப்பினரின் கருத்துகள் பரிசீலிக்கப்படும். எது எப்படி இருப்பினும் மின் கட்டண உயர்வு அடித்தட்டு மக்களை பாதிக்கும் வகையில் இருப்பதை அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது என பிரதமர் உறுதியளித்தார். வரும் ஜூலை முதல் தீபகற்ப மலேசியாவில் அடிப்படை மின்சார கட்டணத்தை 14.2 விழுக்காடு உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக பங்குச்சந்தைக்கு வழங்கிய அறிக்கையில் முன்னதாக டிஎன்பி குறிப்பிட்டிருந்தது. புதிய கட்டண விகித பரிந்துரை அட்டவணையின்படி 1 கிலோவாட் மணி மின்சாரம் 45.62 சென்ட் ஆகும். என்றாலும் இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களுக்கு மின்சார கட்டண விகிதத்திலும் அமைப்பிலும் மாற்றம் இருக்காது. விருந்தினர் போல் திருமண வீட்டுக்குள் நுழைந்து 2500 ரிங்கிட்டுடன் கம்பி நீட்டிய மாது. பிளந்தானில் விருந்தினராக நுழைந்த ஒரு மாது திருமண வீட்டிலிருந்து 2500 ரிங்கிட்டை திருடியதாக கூறப்படும் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. 2 நிமிடங்கள் 20 வினாடிகள் கொண்ட அந்த டிக்டாக் வீடியோவை மலாயன் சீக்ரெட் சொசைட்டி மறுபதிவு செய்துள்ளது. அதில் பாஜுகுரோங் மற்றும் பழுப்பு நிற துடோங் அணிந்த அம்மாது வீட்டின் வரவேற்பறைக்குள் நுழைந்து கழிப்பறையை பயன்படுத்த வேண்டும் என பாசாங்கு செய்வது தெரிகிறது. இருப்பினும் கழிவறைக்கு செல்லும் வழியில் அவர் வரவேற்பறைக்கு திரும்பி அலமாரியின் மேல் பணம் வைக்கப்பட்டிருந்த
ஒரு பொட்டலத்தை எடுத்துக்கொண்டார். பிறகு அங்கு விளையாடி கொண்டிருந்த 2 சிறார்களை ஒரு நோட்டமிட்டு விட்டு அவர்களை கடந்து செல்கிறார். அம்மாது சில நிமிடங்களில் கழிவறையில் இருந்துவிட்டு வரவேற்பறை அறைக்குள் திரும்பி வந்து தனது கைப்பையில் பணத்தை வைத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார். எனினும் வரவேற்பறையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் அவரது உருவம் பதிவாகியுள்ளது. வைரலான அந்த டிக்டாக் வீடியோ இதுவரை 1826 லைக்ஸுகளும் கிடைத்துள்ளன. வலைதளவாசிகளும் பலவாறான கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். நீதிபதி வீட்டில் அத்துமீறி நுழைந்து கொள்ளை, இருவருக்கு 38 மாதம் சிறை. பத்பஹாட் மாவட்டத்தின் ஷரியா நீதிபதி வீட்டில் அத்துமீறி நுழைந்தது மற்றும் திருடப்பட்ட பொருட்களை வைத்திருந்த குற்றங்களுக்காக 2 ஆடவர்களுக்கு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் 38 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட் அருண் நோவல் தாஸ் முன்னிலையில் கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டுகளை 38 வயதுடைய மற்றும் 37 வயதுடைய அந்த 2 நபர்களும் ஒப்புக்கொண்டனர். எனினும் 3 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி இருந்த ஆடவர் ஜொகூர் பாரு பெருமாய் மருத்துவமனையில் மனநோய் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த நபர் குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை ஏற்றுக்கொண்டு குற்றவியல் சட்டத்தின் 342வது விதியின் கீழ் அந்த தண்டனையை பெறுவதற்கு தகுதி பெற்றுள்ளாரா என்பது அவருக்கான மருத்துவ சிகிச்சையில் உறுதிப்படுத்தப்படும். இதனிடையே தண்டனை சட்டத்தின் 411வது விதி மற்றும் 314வது விதியின் கீழ் கொண்டு வரப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்ட நபருக்கு 38 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 58 வயது பெண்மணிக்கு சொந்தமான 1 ஜோடி தங்க காப்புகளை 2 அடுக்குகளில் வைத்த குற்றச்சாட்டையும் அந்த 2 நபர்களும் ஒப்புக்கொண்டனர். லோரி விபத்தை தொடர்ந்து சுங்கை பெர்னாம் ஆற்றில் எண்ணெய் கசிவு அறிகுறி இல்லை. பெஹ்ரங் கம்போங் செர்லாக்கா பெர்னாம் ஆற்றில் லோரி விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து எண்ணெய் கசிவு மற்றும் வழக்கத்திற்கு மாறான துர்நாற்ற தடயங்கள் எதுவும் இல்லை என லுவாஸ் எனப்படும் ஸ்லாங்கூர் நீர் நிர்வாக வாரியம் உறுதிப்படுத்தியது. சம்பவம் நடந்த இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பின் அடிப்படையில் இந்த முடிவு அமைந்திருப்பதாக ஸ்லாங்கூர் நீர் நிர்வாக வாரியம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சுங்கை சிரிசிக் ஆற்றில் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் நுழைவாயிலில் ஆற்றின் நீரோட்டம் வழக்கமாக இருப்பது கண்டறியப்பட்டதாக லுவாஸ் முகநூலில் வெளியிட்ட பதிவில் தெரிவித்துள்ளது. நேற்று மதியம் 1 மணி அளவில் விபத்துக்குள்ளான லோரியில் இருந்து வெளியேறிய எண்ணெய் கசிவு சுமார் 100 மீட்டர் பகுதியில் இருந்ததை தொடர்ந்து லுவாஸ் குறியீடு மஞ்சள் நிறத்தை காட்டியதாக ஊடகங்களில் தகவல் வெளியாகின. லோரியை அகற்றும் நடவடிக்கைக்கு அனுமதி கிடைத்த போது சம்பந்தப்பட்ட ஆற்றின் கரையில் பழுது பார்க்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன. சுங்கை பெர்னாமில் எஞ்சிய எண்ணெய் கசிவு எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும் உடனடி தடுப்பு மற்றும் இதர நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு நிலையான கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போதைய நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக லுவாஸ் தெரிவித்துள்ளது. ஆலாம் ஐயா ஹோட்டலில் விபச்சாரமா, போலீஸ் மறுப்பு. புன்சாக் ஆலாம் ஐயா வர்த்தக மையத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் விபச்சாரம் எதுவும் நடக்கவில்லை என போலீஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. டிக்டாக்கில் அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைரலானதை அடுத்து குவாலஸ்லாங்கூர் போலீஸ் அங்கு இன்று காலை சோதனை நடத்தியது. எனினும் அந்த நடவடிக்கை எதுவும் அங்கு நடக்கவில்லை என்பது சோதனையில் உறுதியானதாக மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அசருடின் தஜ்ரீன் கூறினார். எனவே பொது அமைதியை கெடுக்கும் வகையில் இதுபோன்ற உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்ப வேண்டாம் என பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். சம்பந்தப்பட்ட ஹோட்டலில் விலை மாதர் சேவை வழங்கப்படுவதாகவும் எனவே போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டிக்டாக் கணக்கின் உரிமையாளர் ஒருவர் முன்னதாக வீடியோ வெளியிட்டிருந்தார்.